என்னடா ரெட் கலரில் ஏதோ முறுக்கு மாதிரி வருதுன்னு பார்க்குறீங்களா? இதுதாங்க இடியாப்பம். இது வந்து பிங்க் இடியாப்பம். பிங்க் கலரில் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம ஆளுங்க எப்போயுமே அரிசி மாவில் தான் செய்வாங்க. நாம் இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு பீட்ரூட்டை நல்லா அரைச்சி சாறு எடுத்துக்கிட்டுங்க. அந்த சாறில் வந்து தண்ணிக்கு பதிலாக இது பீட்ரூட் சாறை ஊற்றி நல்லா அரிசி மாவில் நல்லா பிசைகிறேங்க. ஓகேங்களா? இது கூட தேங்காய் பாலும் கொஞ்சம் எடுத்துக்கிறேங்க. நல்லா பிசைஞ்சு மாவு பதமாக எடுத்துக்கிட்டு அந்த இடியாப்பம் சுடுற குழலில் போட்டு நல்லா மாவு உள்ள ரப்பி அப்படியே சும்மா வாழை இலையில் என்ன பண்ணணும், அப்படியே சுற்றணும் அழகாக பூ போல். இப்போ பாருங்கள் டைட் ஆகுதா? அது உள்ளே வந்து ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க நிறையா. நூடுல்ஸ் மாதிரி பெருசாக இருக்கும், அது போட்டுறாதீங்க. அது போட்டிங்கன்னா வேகத்துக்கு லேட் ஆகும், நல்லா இருக்காது. மிக்சர் மாதிரி ஒன்று குட்டி குட்டியாக கொடுத்துருப்பாங்க, ரொம்ப குட்டியாக இருக்கும். அது வந்து அந்த டூலை எடுத்து தான் இதில் போடணும். போட்டு நல்லா சுற்றணும். இப்போ வரும் பாருங்கள். நாங்கள் என்ன பண்ணிட்டேங்க, மாவில் தண்ணி நிறையா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. அது வறுவேல பிச்சுட்டு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் மாவை வந்து கொஞ்சம் போட்டு கெட்டியாக கொஞ்சம் பதமாக பிசைஞ்சு அதுக்கப்புறமா கன்னில் லோட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா தான் அழகாக வந்துச்சு. இப்போ பாருங்கள் மாவை போட்டு கெட்டி பதத்துக்கு பிசைஞ்சு நல்லா டைட் பண்ணியாச்சு. டைட் பண்ணிகிட்டே இருக்கிறேங்க. இப்போ பாருங்கள் வாழை இலையில் அப்படியே என்ன பண்ணணும், அழகாக அப்படியே அழகாக எடுத்து அதை மலாக்காக போட்டு அப்படியே சுற்றணும். இப்போ வரும் பாருங்கள் சும்மா நூடுல்ஸு செக்க செவேன்னு இருக்கும், பிங்க்காக அழகாக இருக்கும். இது மாதிரி கேரட்டு பீட்ரூட்டு எல்லாத்துலேயுமே சாறு எடுத்து நீங்கள் இது மாதிரி இடியாப்பம் செய்யலாம். இப்போ வரும் பாருங்கள் இடியாப்பம். இந்த வாழை இலையை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அப்படியே எடுத்து வச்சிடணும் தோசை இது இட்லி பாத்திரத்தில். ஓகேங்களா? அப்போ தான் வந்து அதனுடைய சுவை வந்து இன்னும் பயங்கர மெர்சலாக இருக்கும். வாழை இலையில் வந்து ஒரு எசன்ஸ் இருக்குது, அதை வந்து அப்படியே இது கூட வந்து கலந்து வெந்து அப்பாப்பா என்ன ஒரு அற்புதமாக இருக்குது தெரியுமா? எப்படி வருது பாருங்கள் நூடுல்ஸ் மாதிரி அழகாக இருக்கா? இதுதான் இடியாப்பம். இடியாப்பம் வெளியே வந்து பார்க்குறதுக்குள்ள இடியாப்பம் 4 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டுப்பான். சரி அடுத்த நாள் வந்து வாங்கிக்கலான்னு அவங்க பாத்திரத்தை தூக்கின்னு வந்து நிற்குவான். இடியாப்பம்னு கத்திட்டு போய்கிட்டே இருக்கோம். ஒரு நாளும் இடியாப்பம் வாங்கி சாப்பிடல. அதனால தான் இப்போ நானே வந்து என் கையாலே இது பிசைச்சி இடியாப்பம் செய்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி வாழை இலையில் அப்படியே வச்சிடணும். ஓகேங்களா? திரும்ப இன்னொன்று அது மேலே ஒரு பாத்திரத்தை வச்சு அதுக்கு மேலே இதே மாதிரி எடுத்து வைக்கணும். இந்த வாழை இலை திரும்ப அதுக்கு மேலே வாழை இலையை வந்து எடுத்துடக்கூடாது, அப்படியே இருக்கணும். அப்போ தான் அந்த வாழை இலையில் இருக்கிற ஒரு எசன்ஸ் சத்து வந்து நமக்கு நல்லா டைரெக்டாக அது உள்ளே போகும், கலந்து மிங்கிள் ஆகி சும்மா ஒரு வேறு லெவல் டேஸ்ட்டுக்கு வரும். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வச்சாச்சு. இப்போ 2வது லேயர் லோட் பண்ணுறேங்க கன்னில். ஓகேங்களா? அதுவும் அப்படியே லோட் பண்ணி வாழை இலையில் எடுத்து அதுக்கு மேலே இன்னொரு லேயரு வைக்க போகிறேங்க. சும்மா ஜஸ்ட்டு நீங்கள் இட்லி வேகிற மாதிரிலாம் ரொம்ப நேரம் விடாதீங்க. சும்மா ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கனாவே ஓகே தான். அதே ஓவர் 1 நிமிஷம் கூட வந்துடும். ஏன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. மிக்சர் சைஸ் எவ்வளோ பெருசு இருக்குது அவ்வளோ சைஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால் வந்து ஆவியில் வந்து சீக்கிரமாக வந்துடும். நீங்கள் நூடுல்ஸ் மாதிரி விட்டிங்கன்னா பெருசாக இருக்கும், லேட் ஆகும். இதை வந்து குயிக்காக வந்துடும். அதே மாதிரி வாழை இலையில் வந்து விடுறதுனால கொஞ்சம் திக்காக விட்டுக்காங்க, அந்த இலை ஃபுல்லாக இருக்கிற மாதிரி. ஏன்னா நீங்கள் 2 3 தான் அதில் வைக்க முடியும் வாழையை எடுத்து. அதனால் கொஞ்சம் நல்லா திக்காக விட்டுக்காங்க. வாழை இலை ஃபுல்லாக வந்து எல்லா இடத்துலையும் பரவலாக வச்சுருங்க. பாருங்கள் எவ்வளோ பிங்காக ரோஸாக அழகாக இருக்குது, க்யூட்டாக. பார்த்துட்டிங்களா? சூப்பராக இருக்குல்ல? இப்போ அதுக்கு மேலே ஒரு இட்லி பாத்திரத்தை வச்சு அதுக்கு மேலே இதை வைக்கிறேங்க, 2வது லேயர். இப்போ என்ன பண்ணணும், எடுத்து மூடிடணும். மூடியாச்சா? 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கன்னா இப்போ இடியாப்பம் ரெடி. இதுக்கு வந்து பீட்ரூட்டை வந்து ஒரு ஆப்பாக கட் பண்ணி அது மிக்சியில் அரைச்சி சாறு எடுத்துக்கணுங்க. இன்றைக்கி வந்து பீட்ரூட்டு, நாளைக்கு வந்து கேரட் இடியாப்பம். ஓகேங்களா?
ரெடி ஆகிடுச்சான். இப்போ அங்கே எப்படி இருக்குன்னு போட போகிறேன். இது மாதிரி லேயர் லேயராக எடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும் வச்சிடணும். ஓகே, இப்போ உங்களுக்கு வெந்தது எப்படி இருக்குதுன்னு காட்ட போகிறேன். தட்டில் குழம்பு ஊற்றி அப்படியே எடுத்துகிட்டு வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சுவைச்சு பார்க்கலாம். பார்க்குறதுக்கு சும்மா அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த குட்டி பாப்பாவுக்கு வேணும் வாங்கி இதோட 5 சாப்பிட்ருச்சு. இந்த பப்பில் 2 பப்பில் இடியாப்பம் இடியாப்பம் இதுதான் இடியாப்பம். இது மாதிரி வந்து சாப்பிடுங்க. இந்த ஒயிட்டாலாம் சாப்பிடாதீங்க, ஏன்னா எனி டைம் ஒயிட்டே சாப்பிட்டு போர் அடிக்குதில்ல. அதனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணியிருக்கிறேங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ வெந்ததை வந்து காட்ட போகிறேன். இப்போ வந்து வெந்துருச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே அந்த வாழை இலையாடியே சாப்பிட்ணும். அப்போ தான் பயங்கரமாக இருக்கும், வேறு லெவலில். இதில் குழம்பு ஊற்றி சாப்பிட்லாம், தேங்காய் பால் அரைச்சி அதில் டிப் பண்ணி சாப்பிட்லாம். செம்மையாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். ஓகேங்களா. இது மாதிரி நிறைய மாவில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ராகியில் ட்ரை பண்ணலாம், மில்லட்ஸில் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா.